ஹாய் எல்லாத்துக்கும் என்னோடய ஸ்கின்னை எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் எப்படி உங்கள் ஸ்கின் டோன் இப்படி இருக்குது சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்கள. இப்போ வந்து ஒரே ஒரு லைட்டு தான் போட்டிருக்கேன். இந்த லைட் ஆஃப் பண்ணாலும் அதே க்ளோ தான். ஸோ இப்போவே நான் சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி வந்து உடம்பு சரியில்லை மேக்கப் போயிட்டு வந்ததுலேருந்து. ஸோ எனி ரோஸ் வாட்டர் ஸ்கின் நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனில் நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று வச்சு மைல்டாக மசாஜ் கொடுக்கணும். நான் வந்து ஸ்கின் கேர்லாம் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நம்மளோட ரெட் ஒயின் சீரம் இந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு ரோஸ் வாட்டர் எடுத்துக்கலாம். சரிங்களா? தொண்டை ஒரு மாதிரியாக இருக்குது, யாரும் தப்பாக நினைத்து கொள்ள வேண்டாம். இப்போ வித்தவுட் லைட்டே இல்லாமல் தான் நின்றுருக்கேன். சரிங்களா? முன்னாடி மட்டும் ஒரு லைட் எரியுது, அவ்வளோதான். ஸோ நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிடுவோம். ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிறோம், அப்ளை பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல மசாஜ் கொடுக்குறேன். இது கொடுக்கறதுனால கலர்லாம் ஆகாது, ரிங்கிள்ஸ் போகும். இந்த இடத்துல அதை விட்டிங்கன்னா மெயின் நம்மளுக்கு ரிங்கிள்ஸ் வர்றது இங்கே தான். சரிங்களா? இது நீங்கள் தினம் செய்வீங்களான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. தினம் வந்து எவ்வளோ வேலையாக இருந்தாலும் ஸ்கின் கேர் ரொட்டீன் இல்லாமல் என்னோடய டேவே இருக்காது. அதே மாதிரி மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறமும் இருக்கும். இது இந்த ரோஸ் வாட்டர் எவ்வளோ நேரம் வச்சுருப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ என்னோடய ஃபேஸில் எந்த ஒரு மேக்கப்பும் இல்லை. ஆனால் நான் வந்து எவ்வளோ நேரம் வச்சுருப்பேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 ஹவர்ஸ்னாச்சு இந்த ரோஸ் வாட்டர் என் ஃபேஸில் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து வாஷ் பண்ணுவேன். இந்த சல்கெல்லாம் மெயினாக வந்து இது பண்ணும். அதுக்கப்புறம் இப்படி மை ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ இதுதான் வந்து என்னை பலன்னு ஆக்கியிருக்கு. மீதி ரோஸ் வாட்டரை எப்பயுமே கையில் தேய்ச்சிட்டு கையை வந்து இப்படி பண்ணிக்குவேன். ஏன்னா கை வந்து எனக்கு எப்பயுமே பெயின்ஃபுல்லாக இருக்கும். இப்படி கட்டுரு, அப்புறம் ஹேர் கட் அதிகமாக பண்ணுறது, ஃபேஷியல் பண்ணுறது, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறனால. ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்கின் கேரில் டே 1 நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணுவேன்னா, நான் எல்லாமே பண்ணுவேங்க. எனக்கு டைம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்னோடய ப்ராடக்டில் வந்து எல்லா கருமாந்திரத்தையும் போட்டு நான் மூஞ்சில் பூசுவேன். இதை நான் வந்து வெக்கத்தை விட்டு சொல்கிறேன். மெயின் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் இம்பார்ட்டன்ட். இது வந்து எந்த ஏஜ் வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னா 30க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் வந்து நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம். 30க்கு மேலே இருக்கிறவங்க வந்து சான்ஸ் லெஸ்ஸு. ஏன்னா அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ரிங்கிள்ஸ் வரதான் செய்யும், எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ் கழித்து நான் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட ஜெல் இருக்கு இல்லையா, அதை கொடுத்து மசாஜ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சீரம். சரிங்களா? தூங்க போகும்போது வந்து சீரம் யூஸ் பண்ணிவிட்டு தூங்குவேன். எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் நம்மளோட ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? அது போட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு உட்காந்துட்ருப்பேன். ஸோ கை கால் எல்லாத்துலேயும் பூசிட்டு இப்படி பேய் மாதிரி உட்காந்துக்குவேன். ஸோ இந்த மாதிரிலாம் ரொட்டீன் கொடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களால் இருக்க முடியும். அதுக்கப்புறம் நம்மளோட சோப்பை போட்டு நல்லா தேய்த்து விட்டு ஸ்கின் கேர் சீரம் இருக்கு இல்லையா, சீரம் யூஸ் பண்ணிவிட்டு நான் போய் படுத்து தூங்கிடுவேன். ஸோ இதுதான் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன். இதுவும் உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, இதுதான் க்ளோவாக இருக்கிறதுக்கும் நான் மேக்கப் போட்ட மாதிரி காட்டுறதுக்கும் உங்களுக்கு தெரியுது. சரிங்களா? ஓகே.